அன்பார்ந்த உழைக்கும் மக்களை, ஜனநாயக சக்திகளே, அனைவருக்கும் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். நேற்று ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்குங்க. எந்த மாவட்ட பத்திரிகை செய்தினா, நெல்லை மாவட்ட பத்திரிகை செய்தியில் நெல்லை மாவட்டத்தில் 2021 25 எழுதி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1095 சாதிய வன்கொடுமைகள் நடந்திருக்கு அப்படின்றது வந்து குறிப்பாக வந்து ஆதி திராவிட நலத்துறை வந்து ஒரு ஆர்டிஐ மூலமாக வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதை வந்து எதை காட்டுது? நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா சாதிய வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் வந்து இந்த சாதிய வன்கொடுமைகளில் குறிப்பாக தென் மாவட்டங்கள் தான் முதல் இடத்துல இருக்குங்க. இதில் மதுரை வந்து முதல் இடத்துல வந்து சாதிய வன்கொடுமையில் இருக்குது. 2வது இடத்துல நெல்லை மாவட்டம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவினை வந்து வெட்டி படுகொலை செய்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ரொம்ப பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டீ கடையில் நின்றவங்களை போய் வெட்டி வந்து கொடூரமாக சாதி வெறியர்கள் வந்து கொள்றாங்க. இப்போ இந்த சாதிய பிரச்சனைகள், சாதிய வன்கொடுமைகள் வந்து தொடர்ச்சியாக தென் மாவட்டத்தில் அதிகரிச்சுக்கான காரணம் என்னவா இருக்குன்னா, குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய சாதிய சங்கங்கள் தாங்க. அந்த சாதிய சங்கங்கள் யாருன்னா, இந்து முக்குலத்தோர் நலச்சங்கம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாயாசம் என்ற பேச்சுமுத்து ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. அவர் முக்கியமாக தென் மாவட்டங்கள் நடக்கக்கூடிய சாதிய கலவரங்களுக்கு அனைவருக்குமே வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கார். போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இசக்கி ராஜா தேவர்ன்ற ஒருத்தர் வந்து இருக்கார். அவர் வந்து சாதிய பிரச்சனைக்கு முக்கியமான காரணமாக இருக்கார். இப்படி தொடர்ச்சியாக சாதிய பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமாக இந்த சாதிய சங்கங்களும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற பயங்கரவாத அமைப்புகளும் தான் வந்து இந்த சாதிய பிரச்சனைக்கு அடிப்படையான காரணமாக இருக்காங்க. இவங்களெல்லாம் அனைவரையும் இந்த சங்கங்களை எல்லாம் அனைத்தையும் வந்து தடை செய்யணும்னு சொல்லி தொடர்ச்சியாக மக்கள் அதிகார கழகம் வந்து தொடர்ச்சியாக வந்து நாங்கள் வந்து போராடிக்கிட்டு வர்றோம். சமீபத்தில் 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நான் தமிழ்நாடு முழுவதும் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து இந்த மாதிரி சாதிய சங்கங்களை வந்து தடை செய்யணும்னு சொல்லி மனு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 7ஆம் தேதி வந்து தமுக்கத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பெருவிழா நடத்தணும். சாதி மதம் கடந்து காதலிக்க மனம் முடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்ற ஒரு மாபெரும் விழாவை வந்து நடத்தணும். அதுலேயும் முக்கியமான கோரிக்கை என்னென்னா, இந்த மாதிரி சாதிய சங்கங்களை தடை செய்யணும். இந்த சாதிய சங்கங்கள் வந்து எப்படிப்பட்டதுன்னா உழைக்கும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தும். அதனால் வந்து நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாழணும், நிம்மதியாக வாழணும்னா அந்த நாட்டில் நாம் வந்து அனைவருமே இந்த சாதிய சங்கங்களுக்கு எதிராக வந்து போராடணும், அதில் வெற்றி பெறணும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறோம். நன்றி.